அனைவருக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். என் பேர் பாலாஜி. இது உங்கள் பாலாஜி எக்ஸ்ப்ளோர். இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டாகவும் ஃபன்னாகவும் இருக்க தக்லைஸ் பற்றி தான். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸ்மார்ட் ஃபோனு சொன்னாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் ஆப்பிள் ஐஃபோன் தான். அதேமாதிரி ஆண்ட்ராய்ட் மொபைல்னு சொன்னால் நமக்கு முதல்ல ஞாபகம் சாம்சங் தான். அப்படிப்பட்ட இந்த ரெண்டு மிகப்பெரிய கம்பெனிக்குள்ளே ஒரு சின்ன கேஸ் நடந்தது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ்னே சொல்லலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மித்துன்னு சொல்கிறாங்க. ஆப்பிள் கோர்ட்டில் சாம்சங் மேலே ஒரு கேஸ் பதிவு பண்ணுறாங்க. அது என்ன கேஸ்னால், ஆப்பிள் நிறுவனத்தோட டிவைஸை சாம்சங் நிறுவனம் அவங்களோட டிவைஸில் யூஸ் பண்ணதாக அவங்க கேஸ் பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த கேஸ் 2012 ஆப்பிள் நிறுவனத்துக்கு சாதகமாக இந்த கேஸ் வந்திருக்கு. $1.49 மில்லியன் பெனால்ட்டி கட்டுறதா தீர்ப்பு வந்திருக்கு. சாம்சங் அந்த அமௌண்ட்டை பே பண்ணுறாங்க. இதில் எப்படி பே பண்ணுறாங்கிறதா தக்கே இருக்குது. 30 ட்ரக்கில் பைசஸ் காயின்ஸை நிரப்பி ஆப்பிள் சிஓ நிறுவனத்துக்கு சாம்சங் நிறுவனம் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. If you think you are bad, I am your dad. Hey, Sonamutta. Hey, 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 Sonamutta. What's up? நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனே எடுத்துக்கிட்டாலே உடம்புல அதிகமாக டேட்டோ இருக்கும். ஆனால் ரொனால்டோ உடம்புல ஒரு சின்ன டேட்டோ கூட இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொனால்டோ 6 மாதத்துக்கு ஒரு டொனேட் பண்ணுவார். அதனால் இவர் உடம்புல ஒரு சின்ன டேட்டோ கூட கிடையாது. ஏன்னு நீங்கள் கேட்கலாம், டேட்டோ போடுறது பிளட்டு கொடுக்குறது என்ன சம்மந்தன்ட்டு. இப்போ நீங்கள் டேட்டோ கொத்தினீங்கன்னா 6 மாதம் பிளட்டு கொடுக்க முடியாதுன்னு ஒரு காரணத்தினால இவர் டேட்டோ கொத்திக்கிறது இல்லை. ரொம்ப அம்சமாக இருக்கீங்க. என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேச சாயிரும்டா.